ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். வணக்கம். செய்திச் சுருக்கம். கோவிந்தா கோவிந்தா, பச்சை பட்டுடுத்தி வைகையில் எழுந்தருளினார் கள்ளழகர். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் காலை மாலை வேளைகளில் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வுகளான மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம் நடந்த நிலையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று நடக்கிறது. இதற்காக ஏப்ரல் 29இல் அழகர் கோயிலில் இருந்து கள்ளழகர் மதுரை நோக்கி புறப்பட்டார். நேற்று 3 மாவடியில் கள்ளழகருக்கு எதிர் சேவை நடந்தது. இன்று அதிகாலை கருப்பண்ணசுவாமி கோயில் முன் 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் மீண்டும் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்டார். வழிநெடுகிலும் கள்ளழகர் மீது தண்ணீர் பீச்சி அடித்தும் சர்க்கரை தீபம் ஏற்றியும் பக்தர்கள் அவரை கண்குளிர தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து காலை 5:50 மணியளவில் பச்சை பட்டு உடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகையில் கள்ளழகர் எழுந்தருளினார். வெள்ளி குதிரை வாகனத்தில் அவரை வீரராகவ பெருமாள் வரவேற்றார். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளிய போது கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர்கள் பரவசத்துடன் கோஷமிட்டனர். பக்தர்களின் கோஷம் விண்ணை பிளந்தது. நாளை 2ஆம் தேதி வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோயிலில் இருந்து சேஷ வாகனத்தில் புறப்பட்டு பின்னர் கருட வாகனத்தில் தேனூர் மண்டபத்தில் மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் வழங்கும் நிகழ்ச்சியும் பின்னர் ராமராயர் மண்டபத்தில் தசாவதாரம் நிகழ்ச்சியும் நடக்கிறது. பிற்பகலில் ராஜாங்க அலங்காரத்தில் கள்ளழகர் அனந்தராயர் பல்லக்கில் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்திற்கு புறப்படுகிறார். மே 4இல் கள்ளழகர் புஷ்ப பல்லக்கில் அழகர் கோவில் புறப்பட்டு மறுநாள் மே 5ஆம் தேதி அங்கு சென்றடைகிறார். திமுகவினர் கொண்டாட்டங்கள் கடைசி நேரம் கணிப்புகள் மாறலாம். வெளியான அதிர்ச்சி தகவல். தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்தது. வரும் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்க உள்ளது. மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகின. தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என என்டிடிவி, பீப்பிள்ஸ் பல்ஸ் உள்பட 10 நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அதிமுக ஆட்சி அமைக்கும் என டைம்ஸ் நவ், ஜேவிசி, CNN ஆகிய நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. தவிக்க 91 முதல் 120 இடங்களை பிடிக்கும் என இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் டுடே சாணக்கியா நிறுவனம் வெளியிட்ட கணிப்பில் திமுக 114 முதல் 136 இடங்கள், அதிமுக 34 முதல் 56 இடங்கள், தவிக 52 முதல் 74 இடங்கள், மற்றவர்களுக்கு 0 முதல் 2 இடங்கள் வெல்லும் என கூறப்பட்டுள்ளது. பெரும்பாலான நிறுவனங்கள் திமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என கூறினாலும் டைம்ஸ் நவ், CNN போன்ற பிரபல நிறுவனங்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும் என கூறியிருப்பது திமுகவினரை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. நீண்ட காலமாக கருத்து கணிப்புகளை நடத்தி வரும் இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் தவிகவுக்கு 91 முதல் 120 இடங்கள் வரை கிடைக்கும் என்றும், டுடே சாணக்கியா நிறுவனம் 52 முதல் 74 இடங்கள் கிடைக்கும் என்றும் கூறியிருப்பது திமுக மற்றும் அதிமுகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்தியா டுடே கணிப்பு உண்மையானால் தவிக ஆட்சிக்கே வந்துவிடும். டுடே சாணக்கியா சொல்வது போல நடந்தால் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படும் அல்லது யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத திரிசங்க நிலை ஏற்படும். கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் 8.22% ஓட்டுகளை பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு இம்முறை ஓட்டுகள் குறையும் என தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் கூறுகின்றன. இதனால் தமிழக அரசியல் கட்சிகள் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளன. தவிக கணிசமான இடங்களை வென்றால் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத நிலை ஏற்படுமோ என்ற அச்சம் திமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது. கருத்து கணிப்புகளும் குழப்புவதால் தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தல் முடிவுகளை கணிக்க முடியாமல் குழப்பத்தில் உள்ளன. ஏற்கனவே முந்தைய பல தேர்தல்களில் கணிப்புகளை தாண்டி ஆட்சி மாற்றம் நடந்துள்ளது. ஆகவே மே 4ஆம் தேதி முடிவு வந்தால் மட்டுமே உண்மை நிலை தெரியவரும் என்கின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள். கணிப்பு பற்றி வாயே திறக்கக்கூடாது. வேட்பாளர்களிடம் விஜய் சஸ்பென்ஸ்.
தமிழக சட்டசபை தேர்தலில் சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் தாவேக தலைவர் விஜய் போட்டியிட்டார். 232 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தினார். அதில் எடப்பாடி தொகுதி தாவேக வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இதனால் அங்கு போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் ஒருவருக்கு விஜய் ஆதரவு அளித்தார். அதேபோல புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் தாவேக சார்பில் வேட்பாளர்கள் களமிறங்கினர். இப்போது ஓட்டுப்பதிவு முடிந்துள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தாவேக சார்பில் போட்டியிட்ட அனைவரையும் சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்திற்கு வரவழைத்துள்ளார் விஜய். சந்திப்பு குறித்து தாவேக மூத்த நிர்வாகிகள் சொல்லும் தகவல் வியக்க வைக்கிறது. தேர்தல் முடிவு தாவேகவுக்கு சாதகமாக வரும் என விஜய் உறுதியாக இருக்கிறார். ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் இரட்டை இலக்கத்தில் வேட்பாளர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என நம்புகிறார். தமிழகம், புதுச்சேரியில் தாவேக சார்பில் களமிறக்கப்பட்ட வேட்பாளர்களில் 118 பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள். அவர்களில் பலரை விஜய் இதுவரை சந்தித்தது இல்லை. வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட போதுதான் அவர்களை முதல் முறையாக விஜய் பார்த்தார். பிரச்சாரத்தின் போதும் 40க்கும் குறைவான வேட்பாளர்களை தான் விஜய் சந்தித்தார். இதனால் வேட்பாளர்களில் பலர் கட்சி மீதும் விஜய் மீதும் பிடிப்பு இல்லாமல் உள்ளனர். இந்த நிலையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் தாவேக எம்எல்ஏக்கள் குதிரை பேரத்தில் சிக்க வாய்ப்புள்ளது. இதை தவிர்க்கவும் வேட்பாளர்களுடன் நல்லதொரு உறவை ஏற்படுத்தவும் இந்த சந்திப்பு நடந்தது. மண்டல வாரியாக வேட்பாளர்களை சந்தித்த விஜய் முதல் தேர்தல் அனுபவம் எப்படி இருந்தது என அவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் எல்லாரும் கடுமையாக தேர்தல் பணி செய்திருப்பீர்கள். அதற்கான பலனை மக்கள் நமக்கு நிச்சயம் தருவர். நான் உங்களுடன் தான் இருப்பேன். நீங்களும் வெற்றி பெற்ற பின் என்னுடன் இருக்க வேண்டும். கருத்து கணிப்புகள் எல்லாம் நம் மீது கடுப்பில் விட்ட கணிப்புகள். அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தேர்தல் முடிந்துவிட்டது என்று நினைத்து வீட்டில் இருக்க வேண்டாம். ஓட்டு எண்ணிக்கை அன்று காலை 6 மணிக்கு ஓட்டு எண்ணும் மையத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். வெற்றி சான்றிதழை வாங்கியதும் பனையூர் அலுவலகத்துக்கு வர வேண்டும். வேறு எங்கும் செல்ல வேண்டாம். ஓட்டு எண்ணிக்கையின் போது அனைவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் உழைப்புக்கேற்ற பலனை நான் கொடுப்பேன் என்றார் விஜய். மேலும் தேர்தலில் வெற்றி பெற்ற பின் என்னுடன் இருப்பீர்களா என கேட்டுள்ளார். அதற்கு வேட்பாளர் அனைவரும் கண்டிப்பாக இருப்போம் என பதிலளித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஓட்டு எண்ணிக்கையின் போது எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து வேட்பாளர்களுக்கு விஜய் அறிவுறுத்தினார். தேர்தல் தோல்வியை பார்க்கும்போது திமுக வேறு மாதிரியாகிவிடும். அதை சமாளிக்க தேர்தல் கமிஷன் தயாராக இருக்க வேண்டும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எப்போதும் உண்மையாக இருக்காது. திருவிழா போல் தாவேகாவுக்கு மக்கள் ஓட்டு போட்டுள்ளனர். வரும் 4ஆம் தேதி உண்மை தெரிந்துவிடும். இனி கணிப்புகள் குறித்து பேச வேண்டாம் என விஜய் அறிவுறுத்தியுள்ளார். உள்ளடி வேலை பார்த்தவர்களுக்கு பொன்முடி மகனின் ஸ்பெஷல் ட்ரீட். சட்டசபை தேர்தலில் விழுப்புரம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் திமுக நிர்வாகிகள் சிலர் உள்ளடி வேலை பார்த்தனர். இவர்களை முன்னாள் அமைச்சர் பொன்முடி மகனும் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளருமான கௌதம சிகாமணி கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா அழைத்து சென்று தடபுடல் விருந்து படைத்ததாக சர்ச்சை எழுந்துள்ளது. இது குறித்து விழுப்புரம் மாவட்ட திமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: திமுகவின் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி கட்டுப்பாட்டில் விழுப்புரம், விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிகள் உள்ளன. அவர் சட்டசபை தேர்தலில் திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட்டார். கௌதம சிகாமணிக்காக அவரது தந்தை பொன்முடி, குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து திருக்கோவிலூரில் பிரச்சாரம் செய்தனர். அதே நேரம் விழுப்புரம் திமுக வேட்பாளர் லட்சுமணன் தனக்காக பிரச்சாரம் செய்ய வரும்படி வேண்டுகோள் விடுத்தபோது பொன்முடி அங்கு செல்லவில்லை. நிர்வாகிகள் கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை. தேர்தல் வேலைகளை சீரியஸாக செய்யுமாறு முதல்வர் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் திமுக நிர்வாகிகளை அறிவுறுத்தினார். ஆனால் பொன்முடி ஆதரவாளர்களான 30 பேர் விழுப்புரம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் தேர்தல் பணிகளை செய்யாமல் டிமிக்கி கொடுத்துவிட்டு திருக்கோவிலூர் தொகுதியில் மட்டும் முழுவீச்சில் வேலை செய்தனர். திமுக மாவட்ட பொறுப்பாளராக கௌதம சிகாமணி பொறுப்பேற்ற பின் கட்சியில் உள்ள 15க்கும் மேற்பட்ட துணை அமைப்புகளுக்கு தன் ஆதரவாளர்களையே நியமித்தார். அவர்கள் வேறு தொகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் அவர்கள் சார்ந்துள்ள தொகுதிகளில் தேர்தல் பணியாற்ற விடாமல் தன் தொகுதிக்கு மட்டும் தேர்தல் பணியாற்ற வைத்துள்ளார். இது குறித்து கட்சி தலைமைக்கு புகார்கள் சென்றுள்ளன. இந்த நிலையில் தனக்காக திருக்கோவிலூர் தொகுதியில் தேர்தல் வேலை செய்த கட்சி நிர்வாகிகளை இன்ப சுற்றுலாவாக கொடைக்கானல் அழைத்து சென்றுள்ளார். அவர்களை கொடைக்கானல் பங்களாவில் தங்க வைத்து தடபுடலாக விருந்து கொடுத்து மகிழ்வித்துள்ளார். மாவட்டத்தில் திருக்கோவிலூர் தவிர்த்து மற்ற தொகுதிகளில் போட்டியிட்ட சொந்த கட்சி வேட்பாளர்களுக்கு தேர்தல் வேலை செய்யாமல் தடுத்துள்ளார் கௌதம சிகாமணி. இது மற்ற வேட்பாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது என்கின்றனர் திமுக மூத்த நிர்வாகிகள். என்ன பிச்சை போடுறீங்களா?
துரை பேச்சால் கூண்டோடு காலியான ஈரோடு மதிமுக. சட்டசபை தேர்தலில் மதிமுக மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலர்கள் உள்பட 12 பேருக்கு திமுக கூட்டணியில் சீட் வாங்கி தருவதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ உறுதியளித்திருந்தார். ஆனால் மதிமுகவுக்கு கூட்டணியில் 4 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டன. தேர்தலில் தங்களுக்கு சீட் கிடைக்கும் என நம்பி இலவுகாத்து கிளிகளாக காத்திருந்த நிர்வாகிகள் ஏமாற்றமடைந்தனர். அதிருப்தியடைந்த மாநில இளைஞரணி செயலர் ஆசை தம்பி மதிமுகவிலிருந்து விலகி சட்டசபை தேர்தலுக்கு முன் அதிமுகவில் இணைந்தார். தென்சென்னை கிழக்கு மாவட்ட செயலர் கழககுமார் தலைமையில் 6 பகுதி செயலர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மதிமுகவிலிருந்து விலகினர். தேர்தலுக்கு முன் ஈரோட்டில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய துரை, சீட் கொடுப்பது கட்சி போடும் பிச்சை, நிர்வாகிகள் சரியாக செயல்படாவிட்டால் சவுக்கை சுழற்றுவேன் என்று கட்சியினரை கோபப்படுத்தும் ரீதியில் பேசியுள்ளார். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மதிமுக மாநில இளைஞரணி துணை செயலர் சோமசுந்தரம், கட்சியின் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலர் கோபால், அவைத்தலைவர் கந்தசாமி, பொருளாளர் சந்திரசேகர், மாவட்ட துணை செயலர்கள் லோகநாதன், நல்லசிவம், துளசிமணி, வீரன், தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ் மற்றும் நகர, ஒன்றிய, பேரூர் நிர்வாகிகள் ஆகியோர் தங்கள் கட்சி பதவியை ராஜினாமா செய்தனர். இதுகுறித்து அவர்கள் வெளியிட்ட அறிக்கை: தேர்தல் அரசியலில் கட்சியின் சார்பாக கிடைக்கும் பொறுப்புகள் கௌரவமான அடையாளம் அல்ல. அது கட்சியால் கொடுக்கப்படும் பிச்சை. கட்சியினர் மீது சவுக்கெடுத்து சுழற்றுவேன் என்பன போன்ற கார்ப்பரேட் அரசியல் வார்த்தைகள் மதிமுகவில் நாங்கள் கனவிலும் நினைத்து பார்க்காதவை. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் உண்மைக்கு உட்பட்டு தேர்தல் பணிகளை செய்தோம். சுயமரியாதையை சீண்டி பார்க்கும் பிச்சை என்ற வார்த்தையை துரை பேசியது தவறு என்பதை உணர்த்தும் வகையில் கட்சி பதவிகளிலிருந்து எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்கிறோம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது.